Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 12 கான Commerce revision இதில் last lesson chapter 28 company secretary ஓட 2, 3 and 5 marks கான key points இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். This is the last lesson for 12th Commerce. Okay. Now இந்த lesson என்ன company secretary. What is company na என்னன்னு தெரியும் உங்களுக்கு? It is a joint stock company when association of persons when they join together and when they start ஒரு இதற்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா that is said to be company. We know that already. Secretary அப்படிங்கிறது யார் அப்படின்னா he is also a person employed. Okay, it is employed by the company தான் and he is officer அவர் actually. He will be in charge for the letters, records. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா he has to conduct the meetings regularly. அந்த மீட்டிங்க்கான மினிட்ஸை அவர் ரெடி பண்ணோம். மினிட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுது, அந்த மீட்டிங்கில் என்னத்தெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த மினிட்ஸை எழுதி வச்சு அதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ யாருக்கெல்லாம் தேவையோ அந்த மினிட்ஸை அவர் ப்ரொடியூஸ் பண்ணும். திட் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த செக்ரட்டரி. ஓகே, இப்போ இதில் செக்ரட்டரி 2 marks பார்த்தீங்கன்னா who is a secretary? It means any individual possessing the prescribed qualifications appointed to perform the duties which may be performed by the secretary under the Companies Act 2013. So any functions which has to be performed by the secretary, அதாவது under the Companies Act மூலமாக என்ன விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ணணுமோ, என்ன டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அது தட் இஸ் டு பி பெர்ஃபார்ம்ட் பை த செக்ரட்டரி. இவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல், அவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, அவரை தான் நம்ம வந்து செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நாட் ஆல் எவ்ரிபடி, அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஹீ வில் முக்கியமான வேலை ஹீ ஷுட் என்ஷூர் த மீட்டிங்ஸ், அதை வந்து எஃபெக்டிவாக ஆர்கனைஸ் பண்ணணும் அண்ட் ஹீ ஹேஸ் டு மெயின்டைன் த மினிட்ஸ். அதுதான் மெயின் வேலை அவரோடு. அடுத்தது வாட் இஸ் வென் பை மீட்டிங்? மீட்டிங் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு கேதரிங் 2 or more people and that has been convened for the purpose. convened தான் conducted for the purpose of achieving common goal. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, மீட்டிங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அது எப்படி பண்ணுவாங்கன்னா த்ரூ வேர்பல் இன்ட்ராக்ஷன். வேர்பல்னால் ஓரலாக மீட்டிங்கில் எப்படி பண்ணுவாங்க, ஓரலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏஜெண்டா எழுதிட்டு வந்துடுவாங்க, மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறவங்க வேர்பலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. such as sharing the information or reaching agreement. ஸோ அது மூலமாக வேர்பலாக என்ன பண்ணுவாங்க, தே வில் ஷேர் த இன்ஃபர்மேஷன்ஸ். வாய் வழியாகவே இதை பண்ணணும், இந்தந்த வேலை இருக்குது, இப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேர்பலாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. வேர்பல் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். போத் யார் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் தோஸ் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பி listening to the meeting. Okay, so this is said to be meeting. Resolution அடுத்தது. ரெசல்யூஷன் அப்படின்னா அது ஒரு தீர்மானம்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இது வந்து ஒரு ஃபார்மல் வே. ஒரு கம்பெனி வந்து சில விஷயங்களை சில டிசிஷன்ஸ் ஏதாவது எடுத்தாங்கன்னா அதை நோட் பண்ணிவிட்டு அதை மீட்டிங்கில் கம்பெனி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி சொல்லுவாங்க அந்த தீர்மானத்தை. தட் இஸ் செட் டு பி ரெசல்யூஷன். அ மோஷன் ஆர் அதுதான் வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு டிசிஷன் வித் ஆர் வித்தவுட் த அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சேஞ்ச். ஏதாவது ஒரு விஷயம் எதர் அதில் சேஞ்ச் இருக்கலாம், இல்லை ஆல்ட்ரேஷன் சேஞ்சு, இல்லை என்ன சொல்லலாம், ஆல்ட்ரேஷன் சொல்லலாம், மாடிஃபிகேஷன்னு சொல்லலாம். அமெண்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு இத்தனை வார்த்தைகள் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து தே வில் புட் இட் இன் த ஓட் மீட்டிங்கில். அதுக்கப்புறம் அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, தீர்மானமாக மாற்றி அது அந்த தீர்மானம் வந்து ரெசல்யூஷனாக மாறிடும். ஓகே, இது வந்து பாஸ்ட் வித் ரிக்வயர்ட் குவாரம். அப்படின்னா குவாரம் அப்படிங்கிறது என்னென்னா மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இவ்வளோ பேர் இருக்கணும் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்கிறது தான் குவாரம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இல்லை அப்படின்னா அது தீர்மானம் கிடையாது. ஸோ அ மோஷன் வித் ஆர் வித்தவுட் த அமெண்ட்மெண்ட்ஸ் விச் இஸ் புட் டு vote at the meeting and passed with the required quorum is said to be becomes a resolution. Okay, now next question is write a short note on proxy. proxy அப்படிங்கிறது என்னன்னா person, இவர் வந்து is representative of shareholder at the meeting of the company. அதாவது இவர் வந்து ஷேர் ஹோல்டருக்கு பற்றி இவர் வருவார். இவர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் த ஷேர் ஹோல்டர். ஓகே, மீட்டிங் கம்பெனியில் ஏதாவது மீட்டிங் நடந்ததுன்னா
ஷேர் ஹோல்டர் வர முடியல அப்படின்னா அவருக்கு பற்றி இன்னும் ஒரு ஆள் அவரை ரெப்ரசன்ட் பண்ணுவார். அவர் வந்து அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுவார். அதனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, he may be described as an agent to carry out which the shareholder has himself decided upon. ஷேர்ஹோல்டர் என்ன முடிவு பண்ணியிருக்காரோ அதை அவரே செஞ்சிருவார். he is said to be a proxy. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் voting? voting அப்படிங்கிறது the word vote originated in the Latin word votum indicating one's wishes or desire. vote அப்படிங்கிற வேர்டு வந்து லாட்டின் வேர்டு ஓட்டம்லேருந்து வந்தது. இதுக்கு என்னென்னா அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது. அவங்களுடைய விருப்பத்தை விஷ் ஆர் டிசையர் அப்படின்னா விருப்பம். ஓகே, பை காஸ்டிங் ஹிஸ் ஓட், அவர் தன்னுடைய ஓட்டை செலுத்துறதுனால ஒன் ஃபார்மலி டிக்ளேரிங் ஹிஸ் ஒப்பீனியன், அவருடைய ஒப்பீனியனை அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அவருடைய விஷ் இல்லைனா அவர் விஷையோ ஒரு ஒப்பீனியனையோ அவர் டிக்ளேர் பண்ணார். ஃபேவராகவோ இல்லை அகெயின்ஸ்டாவோ, நல்ல விதமாகவும் சொல்லலாம் இல்லை அகெயின்ஸ்டாகவும் சொல்லலாம். ஒரு கேண்டிடேட்டை எலெக்ட் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில் அப்படின்னா அவர் எலெக்ட் பண்ணலாம் இல்லை எலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஓட் பண்ணுறதுக்கு உரிமை. திஸ் இஸ் செட் டு பி ஓட். ஓட் அப்படிங்கிறது இட்ஸ் அ லாட்டின் வேர்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன்? நான் ஏற்கனவே சொன்ன ரெசல்யூஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. ஒரு தீர்மானம் நமக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ரெசல்யூஷன். இப்போ அதுலேயே வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ரெசல்யூஷன் கூட சொல்லலாம். அதாவது நீடட் மோர் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ், ஏதாவது இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா அப்போ இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ஸை ஏற்படுத்துவாங்க. இப்போது அது எப்போ அதை பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நாட் லெஸ் தேன் 75% ஆஃப் மெஜாரிட்டி. இப்போ இருக்கிற மெம்பர்ஸில் 75% ஆஃப் த மெம்பர்ஸு ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் ரெசல்யூஷன், அந்த தீர்மானத்துக்கு ஃபேவராக என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறாங்களோ அதில் மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓட்ஸ் எப்படி இருக்கணும்னா 3 times அகெயின்ஸ்ட், அதாவது அகெயின்ஸ்டாக இருக்கிற ஓட்டோட 3 times அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது ஸ்பெஷல் ரெசல்யூஷனில் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த இன்டென்ஷன் ஆஃப் ப்ரப்போசிங் தி ரெசல்யூஷன் ஆஸ் அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன்ட் இன் த நோட்டீஸ் ஆஃப் த ஜென்ரல் மீட்டிங். ஸோ ஜென்ரல் மீட்டிங்கில் நோட்டீஸில் என்ன பர்பஸுக்காக ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் which is passed by not less than 75% of the majority, votes cast in favor of the resolution வந்து 3 times அதிகமாக இருக்கணும். 3 times more the number of votes cast against it. எதிராக இருக்கிற ஓட்டோட ஃபேவராக இருக்கிற ஓட்டு 3 times அதிகமாக இருந்தால் தான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை ஸ்டாட்டுட்டரி மீட்டிங்? According to the Companies Act, every public company should hold a meeting of the shareholders within 6 months but not earlier than 1 month from the date of commencement of business of the company. The first general meeting of the public company is called as a statutory meeting. So Companies Act பிரகாரம் எல்லா public companyயும் should conduct the meeting along with the shareholders 6 monthsக்குள்ள but not more than 1 month. அந்த பிஸ்னஸை ஆரம்பித்து 1 monthக்கு அப்புறம் 6 monthsக்குள்ளார கண்டிப்பாக மீட்டிங் வைக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் மீட்டிங் வைக்கிறாங்களே இந்த பப்ளிக்கில் கம்பெனி, அதுதான் ஸ்டாட்டுட்டரி மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு 1 mark கொஷினாகவும் வருது அது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, கிவ் எனி 3 cases in which an ordinary resolution need to be passed. ஏதாவது 3 விஷயங்கள் சொல்லுங்கள். சாதாரண ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இல்லாமல் ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு 3 cases என்னென்னா எப்போல்லாம் அதை பாஸ் பண்ணலாம், தீர்மானம் கொண்டு வரலான்னா, டு சேஞ்ச் ஆர் ரெக்டிஃபை த நேம் ஆஃப் த கம்பெனி, அதாவது கம்பெனியோடைய பேரை மாற்றுறதுக்கோ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ அப்போது ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். டு ஆல்டர் த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி, ஷேர் கேபிட்டல் அவங்க என்ன ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போது ஆர்டினரி ரெசல்யூஷன். டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அ நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வித்தின் த லிமிட்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு, அதாவது இத்தனை டைரக்டர்ஸ் இருக்கணும்னு இருக்குது இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ அந்த லிமிட்ஸுக்கு தாண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ ஆர்டினரி ரெசல்யூஷன் நீட் டு பி பாஸ்ட். நெக்ஸ்ட்டு, வாட் ரெசல்யூஷன் இஸ் ரிக்வயர் ஸ்பெஷல் நோட்டீஸ்? எந்த ரெசல்யூஷனுக்கு ஸ்பெஷல் நோட்டீஸ் வேணும்னா, தேர் ஆர் சர்டன் மேட்டர்ஸ்
specified in the Companies Act 2013, which may be discussed at the general meeting only if a special notice is given at least 14 days before the meeting. ஸோ ஒரு 14 நாளுக்கு முன்னாடி மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே according to the Companies Act 2013, which has to be discussed in the general meeting, அது வந்து 14 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நீ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ த இன்டென்ஷன் வந்து என்னென்னா, டு ப்ரப்போஸ் எனி ரெசல்யூஷன் மஸ்ட் பி நோட்டிஃபைட் இன் த கம்பெனி. ஸோ என்ன பர்பஸுக்காக ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி கம்பெனிக்கு நம்ம நோட்டிஃபை பண்ணுறதும் கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, briefly state different types of company meetings. Statutory meeting ஏற்கனவே நம்ம பார்த்தோம். First general meeting of the company தான் public limited company is called as statutory meeting. இது வந்து conducted only once in the lifetime of the company. In the private or public company having no share capital need not conduct a statutory meeting. Last point வந்து, the company gives a circular to the shareholders before 21 days of the meeting. So company என்ன பண்ணோம்னா, shareholdersக்கு 21 daysக்கு முன்னாடியே இந்த மாதிரி statutory meeting conduct பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு annual general meeting. இது annual general meetingனா எவ்ரி இயர் this will be held to transact சாதாரண ஒரு ஆர்டினரி பிஸ்னஸ் நடக்கிறதுக்காக எவ்ரி இயர் நடத்துகிற ஒரு மீட்டிங் இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். அதை தான் நம்ம ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் த கம்பெனின்னு சொல்கிறோம், ஏஜிஎம் சொல்கிறோம். கம்பெனி இஸ் பவுண்ட் டு இன்வைட் த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் மீட்டிங் வித்தின் 18 months ஃப்ரம் த டேட் ஆஃப் இட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை எப்போ நடத்தணும் அப்படின்னா, ஆரம்பிச்சு அதாவது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் 18 monthsக்குள்ளார இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். தென் த ஜென்ரல் மீட்டிங் வில் பி ஹெல்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி இயர். ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படிங்கிறது 18 months டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 18 monthsக்குள்ளே நடக்கிறது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். அதுக்கப்புறம் நடக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது ஜென்ரல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மீட்டிங். ஸ்பெஷல் மீட்டிங்னா இது 3 டைப் இருக்குது. கிளாஸ் மீட்டிங். கிளாஸ் மீட்டிங்னா பர்டிகுலர் டைப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸோ இல்லை டிபெஞ்சர் ஹோல்டர்ஸோ, அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறமா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பர்டிகுலர் கிளாஸ், இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் மீட்டிங் வச்சாங்கன்னா தட் இஸ் கிளாஸ் மீட்டிங். Meetings which are held by the particular class of the shareholders or debenture holders is known as class meeting. The debenture holder of a particular class conduct these meetings. Okay, அடுத்தது மீட்டிங் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டர்ஸ் அப்படின்றது இந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸை நம்ம இங்கே கம்பெனியில் கிரெடிட்டர்ஸ்னு சொல்லுவோம். வெளியில் வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கிரெடிட்டர்ஸ் நடத்துகிற மீட்டிங் இது. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் தீஸ் ஆர் நாட் மீட்டிங்ஸ் ஆஃப் த கம்பெனி. இது கம்பெனியோட மீட்டிங்கே கிடையாது. அன்லைக் த மீட்டிங் ஆஃப் த கம்பெனி, தேர் அரைஸ் அ சிச்சுவேஷன் இன் த விச் அ கம்பெனி மே விஷ் டு அரைவ் அட் அ கான்சென்சஸ் வித் த கிரெடிட்டர்ஸ் டு அவாய்ட் எனி கிரிசைஸ் or to evolve compromise or to introduce any new proposals. இது கம்பெனி வைக்காத ஒரு சில மீட்டிங்கில் ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகும். என்ன மாதிரி அப்படின்னா, ஏதாச்சும் சமரசம் பண்ணிக்கிறதுக்காக கிரெடிட்டர்ஸ் கிட்ட, இல்லை ஏதாவது கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு நியூ ப்ரப்போசலை கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக கிரெடிட்டர்ஸை மீட் பண்ணி பேசுகிறது தான் மீட்டிங் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் அண்ட் சீக்ரெட் டைப்ஸ் ஆஃப் ஓட்டிங். ஓட்டிங்கில் டைப்ஸ் கேட்குறாங்க. ஓப்பன் ப்ரொசீஜர் அதில் 3 இருக்குது. பை வாய்ஸ், பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் சீக்ரெட் ப்ரொசீஜர். அடுத்தது வந்து பை பேலட். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரொசீஜர். இந்த டைப் ஆஃப் ஓட்டிங் வந்து நோ சீக்ரெசி, ஆல் த மெம்பர்ஸ் அசம்பிள் and they can see the voting. இதில் வந்து 2 பாப்புலர் மெத்தடு ஓப்பன் ஓட்டிங்கில், நேம்லி வாய்ஸ் அண்ட் ஓட்டிங் பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். வாய்ஸ் அப்படின்னும் போது பாப்புலர் டைப் ஆஃப் ஓட்டிங் தான். சேர்மேன் அலோவ் பண்ணுவார் மெம்பர்ஸை டு ரேஸ் தேர் வாய்ஸ், ஃபேவராகவோ இல்லை அகெயின்ஸ்ட். அதாவது ஃபேவர்னா எஸ், ரிஜெக்ட் பண்ணுறதுக்குனா நோ அப்படிங்கிற மாதிரி வாயை திறந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்றது. இது வந்து ஒரு அன்சைன்டிஃபிக் மெத்தட். அடுத்தது பார்த்திங்கன்னா பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். அண்டர் திஸ், இப்போ இந்த வாய்ஸில் சொல்லும்போது கலவலன்னு கத்துனாங்கன்னா என்னத்தை கேட்கும், என்ன புரியும்? அதனால தான் அது அன்சைன்டிஃபிக்னு சொல்கிறாங்க. அவங்க எஸ் தான் சொல்கிறாங்களா, ஃபேவருக்காக சொல்கிறாங்களா இல்லை அன்ஃபேவராக சொல்கிறாங்களான்றது புரியாது.
அதனால தான் அது அன்சைன்டிஃபிக்னு சொல்கிறாங்க. பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேர்மன் என்ன பண்ணுவார்னா மெம்பர்ஸை வந்து கை தூக்க சொல்லுவார். யாரெல்லாம் இவருக்கு அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டைரக்டராக அப்படின்னு கை தூக்க சொன்னார். ஹூ ஆர் ஃபேவர் ஆஃப் த ப்ரப்போசல் ஆர் த கேண்டிடேட் அண்ட் தென் ரெக்வஸ்ட் தெம் டு அதுக்கப்புறம் நீங்கள் கையை கீழே போடுங்க, அடுத்தது யாரெல்லாம் அகெயின்ஸ்டு அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் கவுண்ட் பண்ணுவார் ஹேண்ட்ஸை. ரெய்ஸ்டு யாரெல்லாம் எஸ்ன்னு கை தூக்கிறாங்க, எத்தனை பேர், நோன்னு யார் கை தூக்கியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீ வில் அனௌன்ஸ் த ரிசல்ட். ஸோ த சேர்மன் கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ் raised for yes and no respectively and announce the result on the basis of the hands counted. அடுத்தது பார்த்திங்கன்னா சீக்ரெட் ப்ரொசீஜர். சீக்ரெட் ப்ரொசீஜர்னால் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறது. இது வந்து எதனா ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலாக இல்லை ஒரு வந்து இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் எதனா இருந்ததுன்னா அப்போ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி சீக்ரெட்டாக ஓட்ஸ் எடுப்பாங்க. இட் இஸ் அ பாப்புலர் ஓட்டிங் மெத்தட் தட் குட் மெயின்டைன் த சீக்ரெசி ஆஃப் த ஓட்டர். யார் எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. அடுத்தது வந்து பேலட் அப்படிங்கிறது இந்த என்ன சொல்கிறது வாக்குச்சீட்டு. ஓகே, இந்த பேலட் பேப்பர் bearing serial number is given to the members to record their opinion by marking, இது மார்க்கெட்டிங் இல்லை, by marking with a symbol and put the ballot paper into the ballot box. ஸோ இப்போ இந்த பேலட் பேப்பரில் அந்த வாக்குச்சீட்டை கொடுத்துருவாங்க, அதில் சீரியல் நம்பர்ஸ்லாம் இருக்கும், அதை மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அவங்களோட ஒப்பீனியனை ஒரு சிம்பிளாக மார்க் பண்ணி எஸ் நோ அப்படின்ற மாதிரி டிக்கு ராங்கு அந்த மாதிரி ஒரு சிம்பிளில் போட்டு அந்த பேலட் பேப்பரை அந்த வாக்குச்சாவடி பாக்ஸில் போட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சேர்மன் வந்து அந்த பேலட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவார் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டெல்லர்ஸ் அப்படின்னா யாருன்னா அவங்களாம் வந்து ஓட்டு போடும்போது போல் வாட்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போலிங்கும் போது செக் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் போல் வாட்சர்ஸ். ஓகே, அவங்க தான் டெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டெல்லர்ஸ் அண்ட் தே கவுண்ட் த ஓட். அதுக்கப்புறம் the votes are counted and then the results are announced. So this is about last chapter in 12th commerce. So we have completed all the lessons in 12th commerce, 2 marks, 3 marks and 5 marks கான இதெல்லாம் முடிச்சாச்சு. Hope you have understood all this. Wish you all the best. Do well children. Thank you.